ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐ கண்டிஷன் வந்து கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இந்த கெரட்டோகோனஸ் அப்படிங்கிறது க்ரீக் லாங்குவேஜில் கெரட்டோ அப்படின்னா கார்னியா, கோனஸ் அப்படிங்கிறது வந்து கோன் ஷேப். ஸோ கோன் ஷேப்டு கார்னியா இதுதான் வந்து கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது நார்மல் கார்னியா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கர்வேச்சர் வந்து லைக் பார்க்குறதுக்கு ரவுண்டாக டிரான்ஸ்பரண்ட் ஒரு பவுல் ஷேப்பு. இப்போ கெரட்டோகோனஸ் இருக்கிறவங்களுக்கு கார்னியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோன் ஷேப்பில் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊசியாக ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிறது தான் வந்து கோன் ஷேப் கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அவங்கள வந்து கீழே பார்க்க சொல்லும்போது அவங்களுடைய அந்த லோயர் லிட்டு பாருங்கள், அப்படியே அந்த கோன் ஷேப் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள். ஏன்னா அந்த கார்னியாவுடைய அந்த கோன் ஷேப் வந்து அந்த லோயர் லிட்டை வந்து புஷ் பண்ணும்பொழுது நமக்கு அதை கிளியராக பார்க்க முடியும். இன்னொன்று நீங்கள் டார்ச் லைட் எக்ஸாம் பண்ணும்போதும் அந்த கார்னியாவுடைய கோன் ஷேப் வந்து பார்க்க முடியும். இன்னொன்று நம்ம ரெட்னாஸ்கோப் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சிசர் ரெஃப்ளெக்ஸ் வந்து தெரியும். நீங்கள் ஏஆர் பார்க்கும்பொழுதுமே வந்து ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர் அவங்களுடைய கார்னியா வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஓவல் ஷேப் மட்டும் ஒரு கிளியர் இமேஜ் இல்லாமல் தெரியும். அப்போவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இவங்களுக்கு கெரட்டோகோனஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த கெரட்டோகோனஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணை வந்து ரொம்ப தேய்ச்சிட்டே இருப்பாங்கள்ல, ரப் பண்ணுறாங்கல்ல, ஸோ கண்ணை வந்து நம்ம ரப் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு காரணம் கெரட்டோகோனஸ் வர்றதுக்கு. சரி, இப்போ கெரட்டோகோனஸ் இருக்குது, இப்போ அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெக்டக்கிள் தான், கண்ணாடி தான் அவங்களுக்கு போட சொல்லுவோம். கண்ணாடி பவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹை சிலிண்டர் இருக்கும், லைக் -5, 6 அந்த போலலாம் வந்து பவர் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனாலையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அது கெரட்டோகோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது, ஸ்க்ளீரல் காண்டாக்ட் லென்ஸ். அது பார்த்திங்கன்னா RGP, ரிஜிட் கேஸ் பெர்மியபிள், இதுவுமே வந்து கெரட்டோகோனஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்டிக்கல் கரெக்ஷனில் நம்ம கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா கெரட்டோபிளாஸ்டி அப்படிங்கிறது வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளண்ட். ஓகேங்களா? ஸோ கார்னியாவே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு சர்ஜரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா C3R ஆர் CXL அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்க் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து என்னென்னா அது ஒரு ஐ ட்ராப்ஸு, அது வந்து அந்த கார்னியாவுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் போல். ஏன்னா கெரட்டோகோனஸ் வரவங்களுக்கு அந்த கார்னியா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ட்ராப்ஸ் போட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் அது சர்ஜரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒன்று. ஸோ கெரட்டோகோனஸில் இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.